இவர்கள் பட்ட கஷ்டங்கள் வந்து அது போனதாவே இருக்கணும், இனிமேலும் அது வரக்கூடாது. ஆட்லோரி அடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. 5 டீச்சர்ட்ட சாரிக்கு பின்னால போய் வீடெல்லாம் கலகலாண்டு கொட்டுது. வீட்டுக்கு பின்னால விழுந்து படுத்துட்டு முள்ளிவாய்க்காலுக்கும் மே மாதம் என்றைக்குள்ளே உங்களுக்கு பயங்கர அடிபாடுகள் நடந்திருக்கு. அதை அடிச்சு நான் மண்ணுக்கு புதஞ்சேன். அதுக்கு தேங்காய் பாலோ ஒன்றும் புரியல. ஒரு இரவும் ஒரு பகலும் நாங்க வங்குற விட்டு வெளியவே வரையில. ஆமிக்காரன் வரேன் எனக்கு அந்த இன்னும் கண்ணுக்கு நிக்குது. அந்த செத்து ஆக்கள் கிடக்குது. தலைமுடி தோல் எல்லாம் உருகி நான் எல்லாம் இப்படி கை நீட்டிக்கணும்னு அவளா பிள்ளைல ஃபுல்லா கலட்டு உடுப்ப கலட்டு போன் எல்லாம் முகாமுக்க பாக்கல. அது நீங்க அது என்னடா பாளையக்கல இதுல கொஞ்சம் தான் சொல்லுவான். சில சொல்லல அது நிறைய இருக்குது. உங்களுக்கு இங்க வந்த உடனே படிப்பி யாரும் படாதையா நீங்க பட்டு நீங்க அப்படி யாருங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு காணொளி. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், கயாலினின்ற இந்த இறுதி யுத்த நினைவுகள் அதுகளை கதைக்கணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லியிருப்பா, அதை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்றது எனக்கு ஒரு ஆர்வம். ரெண்டு பார்த்தீங்கன்னா இவர்கள் பட்ட கஷ்டங்கள் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை நிறையவே. அதால் அந்த விஷயத்தை நாங்களும் தெரிஞ்சு கொள்வது எங்களுக்கு ஒரு உணர்வு பூர்வமாக இருக்கும். வருங்கால சந்ததிக்கு அது தெரியக்கூடிய மாதிரி இருக்கும். குறிப்பாக என்னடா காரில் எல்லாம் இருந்து கதைக்கிறீங்களா அப்படின்னு யோசிச்சிங்களா, வெளியில் மழை. அதே மாதிரி நாளைக்கு காருக்கு இன்னும் ஒரு 1000 கிலோமீட்டர் தான் இருக்குது. நாளைக்கு இன்னும் ஒரு 1000 வேறு. இப்போ அதால் தூர இடங்களுக்கு போயிடலாம். இல்லாட்டிங்கன்னா முள்ளிவாய்க்கால் அந்த யுத்த பூமியிலே போயிருந்து கதைப்போம் அப்படின்னு தான் பார்த்துனான். என்றாலும் இது ஒரு வித்தியாசமாக இருக்கும். எல்லாத்தையும் விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இந்த காரில் போய் கதைக்கிறது அப்படின்ட்டு தான் இந்த முடிவு எடுத்து நாங்கள். கயாலினி யுத்தம் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆரம்ப கேள்வி உங்களுக்கு. யுத்தம் என்றது போனதாவே இருக்கணும், இனிமேலும் அது வரக்கூடாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் நிம்மதியா இருந்த நாட்கள் அப்படின்றது குறைவா இருக்கு. குறைவு. அது அந்த சின்ன பிள்ளையில நாங்க அனுபவிக்க வேண்டிய எதையுமே அனுபவிக்கல. ஒரு வயசுலயே யுத்தம் தந்ததா. இப்ப யுத்தம்ன்றது உங்களுக்கு இப்ப தெரிய வரும் என்னண்டு. இப்ப அந்த காலத்துல எல்லாம் இப்ப நாங்கள் வவுனியால தான் இருந்தேன். நான் அப்பைக்குள்ள எனக்கு பாத்தீங்கன்னா யுத்தம் பற்றி பெருசா தெரியாதான். ஆனால் இயக்கம் மற்றது அந்த அடிபாடு அப்படி அதுகள் எல்லாம் தெரியும். ஆனா அந்த நேரடியா அந்த இதுல இல்லை. ஏன்னா இங்க பம்மமடு என்ற இடம் இருந்தது. அங்க பாத்தீங்கன்னா மல்டி பேரல் வச்சு அடிப்பிடும். இங்கே செல் அடிப்பினோம். அப்போ நாங்கள் பார்க்குறோம். அப்போ சின்ன படிங்களாம் நான் நினைக்கிறேன், நான் 8ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு படித்து கொண்டு இருக்கிற டைம். அப்பைக்குள்ள அடிக்கல எங்களுக்கு அது ஒரு இது மாதிரி இங்கே வேறு தொடர்ந்து போகுறட்டி தொடர்ந்து அடிக்கிறாங்கள்ரா அப்படின்ற மாதிரி யோசிப்போம். அதை அந்த அடிகளெல்லாம் வீண்ட வீட்டு பக்கத்துலாம் போய் விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன் நான். அப்பைக்குள்ள என்ன உங்களுக்கு என்னென்ன இந்த செல்லுகள் எல்லாம் தெரியும்? என்னென்ன சொல்லுவீங்க? நினைவில்லை. 5 இன்ச்சு ஆட்லோரி அடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. 5 இன்ச்சு அடிக்கிறாங்க ஆட்லோரி. துவக்கால சுட்டா ரவுண்ட்ஸ் வருதுன்னு சொல்லுவோம். பெருசா அந்த அதுகளை மறந்து போனேன். ஆனா நிறைய நினைவுல இருக்குது எனக்கு. குறிப்பா இப்ப யுத்தம்ன்றது நீங்கள் உங்களோட சின்ன வயசுலயும் இருந்திருக்கா நினைக்கிறேன். நீங்கள் எந்த ஒரு வயசுல இந்த யுத்தம் என்ற அந்த செல்லுகள் விழ தொடங்கினது, குண்டுகள் அடி விழ தொடங்கினது, அதுகள் எத்தனை ஆண்டு படிக்க? நான் 3ஆம் ஆண்டு கடைசியில 3ஆம் ஆண்டு கடைசி இருக்கும் ஒரு பள்ளிக்கூடம் போய் கொண்டு நாங்கள். இப்போ பள்ளிக்கூடத்துல நான் 3ஆம் ஆண்டு ஒரு நல்ல ஞாபகம் படிச்சோன்ட்டு திடீரென்று ஒரு சத்தம், இங்கேயோ செல் விழுந்து தூரத்தை தான் சத்தம். அப்ப எங்கட பள்ளிக்கூடம் எல்லாம் அதிர டீச்சர்ட்ட சாரிக்கு பின்னால போய் பயத்துல அழுது. அப்ப போனும் இல்ல. அப்ப கண்டாக்கள் அப்ப ரோட்டுல போயின்னு தானே. அப்ப பிள்ளைகள் அம்மாக்கள் நாங்க சின்ன பிள்ளைகள சொல்லி விடுங்கோ வேற சொல்லி. அப்ப உங்களோட அம்மா ஒரு கொஞ்சம் நேரத்தை அளவாரா என்ன வீட்டை கூட்டி கொண்டு போறா. எத்தனாம் ஆண்டு? நீங்கள் 3ஆம் ஆண்டுண்டா எத்தனாம் ஆண்டு? 2007 வராது. 2007 வரும். 4 வயசோ 2007ஆம் ஆண்டு இந்த பிரச்சனை முதல்ல. அப்பதான் அந்த குண்டு வெடிப்பு துவக்கி சத்தம் எல்லாம் கேட்குது கடைசியில. எங்க நடக்குது இது துணுக்காயில நான் இருக்கேங்க. அப்ப சரி என்ன அடுத்த நாள் பள்ளிக்கூடம் போக பயத்துல விடையில. அப்புறம் பள்ளிக்கூடத்துல பங்கர் எல்லாம் வெட்டி இப்படி பயந்து அப்படித்தான் பள்ளிக்கூடம் போய் கொண்டு இருந்தேன் நாங்க இருந்து. அதுக்கு பிறகு என்ன நடந்ததோ தெரியல. ஒருக்கா பள்ளிக்கூட லீவோ இன்னும் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா அந்த நிகழ்வும் ஞாபகம் இருக்கு. எங்களோட அப்பா கிளிநொச்சியில ஒரு இடத்துல வேலை செய்தவர். அப்ப அவர் லீவுக்கு தான் வருவார். அப்ப எல்லாருமே நிறைய பேர் எங்களோட ஊர்ல நிறைய பேர் இடம்பெயர்ந்து போயிட்டு நம்ம இப்ப நாங்கள் அப்பா வரத்தான் நாங்க போகலாம். அப்ப எங்களோட வீட்டு அப்பா அம்மா நான் அம்மம்மா அம்மப்பா எல்லாருமே இருந்தது. அப்ப அப்பா சொல்லி அப்ப வர்றாருன்னு எங்களுக்கு தெரியாது. என்னடா போன் இல்லை எதுவுமே இல்லை.
அப்போ நாங்கள் அம்மா இதுக்கும் எல்லா திங்ஸையும் கட்டி வைப்போம், எல்லா சாமான் வீடு எல்லாம் ஒரே வேக்குகளுக்குள்ள போட்டு எல்லாம் கட்டி வச்சுட்டு எங்களோட வீட்டு அப்பவும் இருந்தது மாடு இல்லை, ஆடு கோழி எல்லாம் வளர்த்துனாங்க. அப்போ வீட்டுக்கு முன்னுக்கு தான் ஆட்டுக்கொட்டில் கோழி எல்லாம் இருக்கு. அப்போ அப்பா வந்துட்டார், ஒரு மதியம் வாரார். அப்பா சொல்றார் டிராக்டருக்கு கதைச்சி வச்சுட்டு அடுத்த நாள் நாங்கள் சாமான் ஏற்றி கொண்டு இந்த இடத்துல இருந்து வெளிக்கிடுவோம். ஏன்னா எல்லாருமே இல்லாமல் இருக்கு, நாங்கள் இருக்கலாதுன்னுட்டு வெளிக்கிடையில வந்து அப்போ கோழிகள் நின்றதானே. அப்போ கன நாளைக்கு அப்புறம் வீட்டை வந்தவர் அப்போ கோழி இறைச்சி காய்ச்சுவோம். அப்போ வீட்டில் இருக்கிற அடிக்கிறது. அப்போ அந்த இடத்துல அப்பா கோழி இருக்கிறேன், நான் சின்ன பிள்ளை போய் நின்று பார்த்து கொண்டு நிற்கிறேன். நின்றுட்டு அம்மா கிச்சனுக்கு எல்லாம் கட்டிட்டாண்டு வெளியில வச்சு புட்டை வைக்கிறா. அம்மா மாமி இருக்கிறா. அம்மப்பா வந்து கால் நடக்க மாட்டார். அவர் வந்து முந்தி வாங்கன்னு சொல்லுவோம். அந்த வாங்கில வெளியில விராந்தேக்குள்ள படுத்திருக்கிறார். அப்போ சரியாண்டு எல்லாம் கறியெல்லாம் காய்ச்சி கறி அடுப்பில் புட்டு எல்லாம் இறக்கி வச்சுட்டு இருக்க திடீரென்று ஒரு சத்தம். இன்னொன்று பார்த்தா வீடெல்லாம் கலகலாண்டு கொட்டுது. அங்காலதான் விழுந்தது. அதுக்கும் வீடெல்லாம் அதிர்ந்து கொட்டுது. அப்பா சொல்லிட்டே செல் இதுக்கு பக்கத்துல விழுந்துட்டுது வாங்கன்னு நாங்கள் ஓடுறதுக்கு இடையில வீட்டு முத்தத்துல விழுந்துட்டுது. வீட்டு முத்தத்துல வந்து விழுந்தோன்னே அப்படியே வீட்டு கண்ணாடி எல்லாம் கொட்டுது. எங்களுக்கு மேல அந்த இந்த என்ன சொல்ற இந்த வீட்டு கல்லுகள் எல்லாம் கொட்டுது. அம்மாப்பா வெளியில கிடக்குறாரு. அம்மம்மா நான் அம்மா அப்பா 3 பேரும் வீட்டுக்கு பின்னால விழுந்து படுத்துட்டோம். படுத்த பக்கத்து வீட்டுல கொஞ்சம் பொறுப்பாளர் அவையில் இருந்தது. அப்ப எங்கட விட வாங்கல. அப்ப அவையலுடன் எங்களை வந்து கூட்டி கொண்டு போயிட்டு கொஞ்சத்தால அப்பா வந்து அம்மாப்பா அவையும் கூட்டி கொண்டு எல்லாம் போயிட்டு வரையில எல்லாம் முடிஞ்சு விடியத்தான் வாரம். விடிய வந்தா முருங்கை மரம் இருந்தது. ஆடெல்லாம் செத்து முருங்கை மரம் வந்து விழுந்து ஆடுகளுக்கு மேல செல் எல்லாம் அடிபட்டு எல்லாம் செத்துட்டு வீட்டை பார்த்தா பெரிய ஒரு கிடங்கு வீட்டு நடுவுல முத்தத்துல பெரிய ஒரு கிடங்கு இருந்தது. மாமரம் எல்லாம் கருகி எரிஞ்சு போய் கிடந்தது. அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தேன் இந்த அனுபவம். இது 2007ஆம் ஆண்டு. இது 3ஆம் ஆண்டு பிடிக்க கடைசியில தான் 2007ஆம் ஆண்டு நடந்தது. அப்ப அதுக்கு பிறகு 2 வருஷம் சுத்தம் இல்லை அப்படியா? இல்ல அப்ப ஸ்டார்ட் ஆயிட்டுது போல. அந்த ஆண்டு நாங்க அடுத்த நாள் வீட்டை இருந்து வலிக்கிட்ட நாங்கள் தான் கந்தபுரம் போய் நாங்க அது கடைசியிலேயே வலிக்கிட்டோம். கந்தபுரம் போய் பிறகு அப்படியே கிளிநொச்சியில இருந்து கிளிநொச்சியால நிறைய இடம் அந்த அதுக்குள்ளேயே சுத்தி இருந்துதான் இருந்தாங்க. இப்போ வீடுகள் இல்லை, அப்படியே கொண்டு போகிற சாமான ஒரு இடத்துல விடுறது. நாங்கள் வீட்டுடைய கதவை எல்லாம் பிடுங்கி கொண்டு போனாங்களே, என்னடா திரும்பி வருவோம் என்று. என்னடா களவெடுக்கினோம், கதவை பிடுங்கி அடிக்கணும் கதவு எல்லாம். இப்போ வெளிக்கிட்டீங்க 2007ஆம் ஆண்டே வெளிக்கிட்டீங்க. முதலாவது எங்கே போனீங்க? நாங்கள் வீட்டை இருந்து வெளிக்கிட்டு கந்தபுரம். எங்களுக்கு துணுக்காயால கந்தபுரம் போனோம். இப்போ கொஞ்சம் ஆங்கிள் ஒன்று மாற்றி இருக்கிறோம். காரில் கேமரா வச்சு எடுக்கிறால சரியாக எடுக்கலாம் இருக்கு. குறிப்பாக கந்தபுரம் போயிட்டீங்க. அதுல இருந்து அப்படியே என்னட்டு போறீங்க? என்னத்துல போறீங்க? டிராக்டர் பிடிச்சு சாமான ஏத்தி கொண்டு அப்ப ஆடுகள் எல்லாம் நின்றது. ஆடுகளையும் ஏத்தி சாமான எல்லாம் ஏத்தி கொண்டு கந்தபுரம் போய் இருந்தாங்க. சொந்தக்காரர் இருந்தவையெல்லாம் வேலை காணிக்கல. இதுக்கு பிறகு அப்பா வந்து கிளிநொச்சியில வேலை. அப்புறம் அப்பா அங்க கிளிநொச்சிக்கு கூட்டி கொண்டு போயிட்டு விட்டுட்டும் அவர் கிளிநொச்சியில வேலை. அவர் அங்க போகணும் கட்டாயம். அப்ப போயிட்டு திருப்பி வந்து கிளிநொச்சி எங்களை கூட்டி கொண்டு போயிட்டார். கிளிநொச்சியில ஒரு கொஞ்சம் காலம் இருந்தனால பள்ளிக்கூட பிரச்சனை. உங்களோட அம்மாவுக்கு நான் 4ஆம் ஆண்டுக்கு வர்றேன் ஸ்காலர்ஷிப் அப்படி ஒரு பிரச்சனை. என்னடா எங்களோட நம்பிக்கை என்ன, இது கொஞ்சம் நாளைக்கு தானே அப்படின்றப்ப படிக்கணுமெண்டு எல்லா பள்ளிக்கூடமும் கொண்டே சேர்க்கிறது. அப்படி எத்தனையோ பள்ளிக்கூடம் சேர்ந்திருப்பேன் நான். அப்ப அப்பா கொண்டு போய் முந்தி இப்ப என்ன கனிஸ்டான்னு சொல்றது, அது இப்ப வேற ஏதோ பேரால சொல்றீங்க நம்மள இருக்கு. அங்கேயும் படிச்சு இறுதி சுத்தம் மண்டல எங்க புதுமாத்தலன் மற்றது நந்தி என்ன இரட்டை வாய்க்கால் நந்தி கடல் எல்லாம் போனீங்களா? என்ன நடந்தது? போனாங்க. நாங்கள் கிளிநொச்சியில இருந்து அந்த செல்வா நகர் இந்த துயிலி மில்லம் இருந்துச்சு, அதுக்கு பின்காணிக்குள்ள இருந்த நாங்கள் ஒரு கொஞ்ச நாள். அப்படி இருந்து அப்படியே போய் எனக்கு ஞாபகம் இல்லை எங்க போனாங்களே. இது மூங்கிலாறு மற்ற இரணப்பால தேவிபுரம் என்று சொல்றது, அங்கே எல்லாம் இந்த தென்னந்தோப்பு காணிகள் அதுக்குள்ள எல்லாம் போய் கொட்டில் போட்டு இருந்து கடைசியா வந்து முள்ளிவாய்க்காலுக்கும் புதுமாத்தலன் என்று சொல்லுவாங்க, அதுக்கும் இடையில இருந்தாங்க. அதுதான் எங்களோட கடைசி இது. அப்ப நீங்கள் இப்ப மே 18 இப்ப கிட்டடியில வருது. மே 18 அன்று எங்க இருக்கிறீங்க? நாங்கள் மே 17ஆம் தேதி ஆமீண்ட கட்டுப்பாட்டுக்குள்ள போனாங்க. இப்ப ஆமீண்ட கட்டுப்பாட்டுக்குள்ள போறதுக்கு முன்னுக்கு நீங்கள் இந்த யுத்தம் ஆக்கள் சாகிறது விட்டுட்டு ஓடுறது அப்படியான அந்த அனுபவம் உங்களுக்கு இல்லையா?
இருக்கு, எல்லாமே பார்த்துருக்குறேன். எங்கட அப்பா கொஞ்சம் என்ன சொல்ல, எல்லாருமே இடையில போட்டினா பயந்து பயந்து ஆமிட்ட போறேன் கப்பல்ல போனவியல். அப்ப எங்கட அப்பா இல்ல இல்ல இருப்போம், திருப்பி வீட்டை போவோம் ஒரு நம்பிக்கையில இருந்தது. இதுக்குத்தான் என்னட்டு சொல்றது, அப்பைக்கு எல்லாம் பார்த்துனாங்க. நாங்க வந்து தரப்பால் போட்டு தான் இந்த கடற்கரையில இருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் தரப்பால் போட்டு இருக்கிறது அப்படியே. ஒவ்வொரு கடைசி கட்டமெல்லாம் நீங்கள் டிராக்டர்ல ஏதீங்க இல்லை? இல்ல, நாங்க ஒரு மூங்கிலாரண்டு ஒரு இடத்திலே ஆகும். அந்த கொண்டு போன அந்த ஆட்டுக்கு எல்லாம் கொஞ்சம் இதான சாமான எல்லாம் மண்ணை வெட்டி தாட்டு புதைச்சிட்டு அதை எடுக்கணும். அது இப்ப இல்ல, எங்கேண்டே தெரியாது. அதெல்லாம் புதைச்சிட்டு ஆடுகள் எல்லாம் வித்துட்டு என்னன்னு சொல்லுங்க, இஞ்சால ஆமி வாரான்னு சொல்லிக்க இந்த கிளிநொச்சி மூங்கிலார பக்கம் இருக்கிறார்கள் என்ன சினம். சரி, தங்கடைக்கு தானே சனம் வந்துட்டு நீங்க அப்படி ஒரு நம்பிக்கையில இப்ப எல்லாத்தையும் வித்துட்டு நாங்கள் வந்து ஒரு கொஞ்சம் சாமானோட தான் போனாங்க. ஒரு 2 சூட்கேஸ் பேக். அப்ப எங்களுக்கு அம்மப்பா இருந்தவர், அவர் வந்து நடக்க மாட்டார். ஒவ்வொரு இடத்துக்கு நாங்க இப்படி பஸ்ல ஏறி வாகனத்துல ஏறி போறது நடந்து தான் போனாங்க. ஏன்னா டிராக்டர்கள் இதுகள் எல்லாமே ஆக்கள் சாமான ஏத்தி விட்டுருவீனா. பைக் இருக்கிறார்கள் பைக்ல போயினா. எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை, சைக்கிள் மட்டும்தான் இருந்தது. அப்ப அப்பா வந்து அம்மப்பாவை சைக்கிளை வச்சு உருட்டி கொண்டு வருவார். அம்மம்மா நான் அம்மா எல்லாரும் நடந்து வாரது, அப்படிதான் போனாங்க. அப்போ கடைசியாக இப்போ ரெட்டை வாய்க்கால் மே மாதம்ன்றதுக்குள்ளே உங்களுக்கு பயங்கர அடிபாடுகள் நடந்திருக்குமே. உங்களுக்கு ஜனவரியிலிருந்தே பெரிய சண்டை தான் நடந்து கொண்டிருந்தது. ஜனவரி பிப்ரவரி எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. என் 10வது பர்த்டே, 10வது மார்ச் 10 தான் என் பர்த்டே. அப்போ அந்த அந்த கடற்கரையில இருக்கிறோம், தண்ணி இல்லை குளிக்க. இப்படி ஒரு மண் கிணறுக்குள்ள வந்து என் பெரிய பாண்ட மகள் வந்து தண்ணி அள்ளி மண்ணோட முழுக பார்த்துட்டு, அப்ப டொஃபி ஒன்றுமே இல்லை சாப்பிட. அவ சின்ன பிள்ளைன்னா இப்படி இருக்கு விருப்பங்கள் நிறைய, ஆனா இல்ல. அப்போ ஒரு கடையில அம்மா சொன்னா பவுக்கம் மட்டும் இருந்தது. அப்ப சில்லறை காசுக்கு பொறுமதியே இல்லை. நீங்க எவ்வளவு காசு இருந்தாலும் சாமான் இல்லை வேண்டதுக்கு. அப்போ போய் வேட்டி சாப்பிட்டுட்டு வாட. எனக்கு அது நல்ல ஞாபகம். அந்த 5 இஞ்சி என்ன அடிப்பாங்க நாங்கள் அந்த குத்துறாங்கன்னு சொன்னானே சரி ஓடி போய் இருக்கிற வங்க இருக்குல்ல, அதை அடிச்சு நான் மண்ணுக்கு புதஞ்சேனா. எந்த இடத்துல அம்மா இல்ல தெரியல, அது எனக்கு தெரியல. அந்த மண்ணுக்கு புதஞ்சேண்டு தலை விளையாக்குல தலை போய் மண்ணுக்கு வந்துட்டு அப்புறம் உங்களோட அம்மா ஓடி வந்து என்ன தூக்கி. சரி, எப்படி இருக்கைக்குள்ள யுத்தம் நடந்தது, நீங்கள் எப்படி ஆமிட்ட போனீங்க, அந்த அந்த அனுபவம் எப்படி? அது வந்து நாங்கள் அப்படி தரப்பால் போட்டு டென்ட் போட்டு எங்களோட அப்பா வந்து அப்பாண்ட சகோதரன் பிள்ளைகள் எல்லாரும் ஒரு சொந்தக்காரரா அப்படியே சுற்றி தான் இருந்து நாங்கள் தனியே இல்லை. அந்த டைம் வந்து உண்மைக்குமே எங்கள்கிட்ட காசு இல்லை. எங்களோட அப்பா இடையில வந்துட்டார், விட்டுட்டு வேலைகளை விட்டுட்டு வந்துட்டார், காசு இல்லை. அப்போ அப்பா நிறைய கஷ்டப்பட்டு நாங்கள் சாப்பாட்டுக்கு எல்லாம் அந்த ஆட்கள் தார. நாங்கள் கொஞ்சம் அரிசி கொண்டு வந்து நாங்கள் வரைக்கும் அதைத்தான் கைவிட இல்லை. இந்த உடுப்புகள் சாமான்கள் காவையில் அரிசி கொண்டு வந்து நாங்கள் அந்த கோது பருப்பு ஒன்று இருக்கும், அந்த கோது பருப்பு தருவாங்க. அதில் தான் அந்த பருப்பும் அதுக்கு தேங்காய் பாலோ ஒன்றும் இல்லை, தண்ணிக்க போட்டு அவிய வச்சுட்டு சோறை காய்ச்சிட்டு சாப்பிட்றது, அவ்வளோதான். அப்படிதான் சாப்பிட்றது. கஞ்சி என்று சொல்லுவேன் இல்ல, கஞ்சி வந்து காய்ச்சி கொடுத்தவே அதுக்கெல்லாம் போய் வேண்டி இருக்கிறோம் நாங்க. அது என்ன இப்ப எங்க நடந்தது, யாரு கொடுத்தது? அது வந்து அந்த அமைப்புகள் போல இருக்கு, எனக்கு ஞாபகம் இல்லை சரி யார் கொடுத்தேன்னு. ஆனா அந்த பெரிய வாகனங்கள்ல வச்சு டிராக்டர்கள்ல வச்சு ஒரு இடத்துல வச்சு கஞ்சி காய்ச்சி கொடுக்கறது. நான் சின்ன பிள்ளைன்றபடியா எல்லாத்துக்குமே அம்மா அப்பா போயிருவீங்க. இந்த போனதுல தெரியல. அப்படி இருந்த நாங்கள் இருந்து நிறைய சாப்பாட்டுக்கு சோறும் பருப்பும் தான் நிறைய சாப்பிடும். ஆமிட்ட போனது சொல்லல நீங்க? ஆமிட்ட போனது வந்து மே 16 மே மாதமே பெரிய சண்டை தொடங்கி கொண்டிருந்தது. இடையில நாங்கள் ஆமிட்ட போவோம்ட்டு போனாங்க, பேக் எல்லாம் தூக்கி கொண்டு போக எங்களை வந்து கலைச்சி விட்டுட்டினா, நீங்க போக கூடாது அப்படின்னு சொல்லி கலைச்சி விட திரும்பி வந்துட்டோம். திரும்பி ஏக்காக்கள் வந்து கலைச்சிட்டினா. அதுல தப்பு தவறப்பட்டு போனாக்கள் ஃபர்ஸ்டா தான் இந்த முகாமுக்கு வந்தவங்க. அதுல எங்கட சொந்தக்காரரும் இந்த வேலைக்கு போனதுல போயிட்டினா. நாங்கள் கொஞ்சம் பேர் இருந்த நாங்கள் எல்லாருமே போயிட்டினோம். எங்களோட சுத்தி வர எல்லாரும் போயிட்டினோம். நான் அதான் எங்கட அப்பாண்ட சகோதரன் பிள்ளைகள் நாங்கள் இவ்வளோ பேரும் கொஞ்சம் தெரியாதாக்களும் இருந்தவர்கள் இருந்துட்டு இப்படி சண்டை நடந்துட்டு ஒரு இரவும் ஒரு பகலும் நாங்கள் வங்கரை விட்டு வெளியவே வரையில படுத்து அதுக்குள்ளேயே இருந்தேன். சின்ன பிள்ளை பசிக்கும் தெரியும் தானே, சின்ன வயசுனா அப்படி இருக்கும்போது பசிக்கும் எல்லாம் செய்யும் வரையில. எங்களோட அம்மா என்ன அம்மா அப்பா என்ன செய்யறது, இந்த கொஞ்சம் இடவழி நேரம் போயிடா கண்டிதாக செய்கிறது. அப்படி சண்டை நடந்துகிட்டு இருக்கு. ஒரு நாள் விடிய ஒரு கொஞ்ச நேரம் சத்தத்தை காணையில
சத்தத்தை காணையில அதான் மே 17 என்னோட அடுத்த நாளோட முடியுதுன்னு சொன்னவே நாங்க இங்க வந்து அப்ப சத்தத்தை காணையில நான் முடிஞ்சது நினைக்கிறேன் இல்ல இல்ல அடுத்த நாள் பெரிய யுத்தம் நடக்க போது ஒரு விடிய இரவு ஃபுல்லா ரவுண்ட்ஸ் வந்து தரப்பாளுக்கு மேல விழுது நாங்க வங்கர்கள் இருந்தோன்னு இருக்கிறோம் ஒலிம்பி போகல அது அப்படியே ரவுண்ட்ஸ் தான் வந்து விழுது செல்ல விட கூட ரவுண்ட்ஸ் அப்ப ஒலிம்பி எல்லாம் இருக்கும் விடிய பார்த்தா ஒரு ரவுண்ட் சத்தம் இல்லை ஒன்றும் இல்லை நான் ஆமி வந்துட்டானுங்களுக்கு கிட்ட ஒன்றும் இல்லை இப்போ அப்பா சொல்றாரு ஒன்று சத்தத்தை காணையில இன்னைக்கு அது வழியால போய் சமைச்சு சாப்பிடுவோம்னுட்டு எங்கட நல்ல ஞாபகம் இருக்கு எங்கட அம்மா தேத்தன்னைக்கு கேட்டில்ல தண்ணி வச்சுட்டா நாம் பல்லு கூட திட்டல இருந்து பார்த்தோன்றிருக்கா அப்பா அவங்கட மச்சானம் சொல்லி நம்ம இருக்கா நாங்கள் போய் தூர பார்த்துட்டு வாரம்னு நடந்து போகிறேன் நடந்து போக உடனே ஓடியா போனவையில ஓடியா முள்ளிவாய்க்கால் எங்கடையில இருந்து ஒரு கொஞ்சம் தூரம் நாங்க இடைக்குள்ள இருக்கிறோம் அப்ப எங்கட இடத்துல ஆக்களே இல்லை அந்த கொஞ்சம் குடும்பம் தான் இருக்கிறோம் அப்ப அப்பா திருப்பி ஓடி வந்து சொல்றேன் மாமி கையை காட்டி கூப்பிடுறான் இனியும் இருக்கலாது போவோம்ண்டு அப்ப இருந்த ஒரு சூகேஸை தூக்கி அதுக்குள்ள எங்க அம்மா ஒரு சூகேஸுக்கு பக்குவமா போவோம் அந்த டாக்குமெண்ட்ஸ் அதில் வச்சு ஒரு சூகேஸ் ஒன்று இருக்கு அதையும் தூக்கி கொண்டு செருப்பும் இல்லை காலில ஓடுறோம் ஓட திருப்பி சண்டை தொடங்கிட்டுது ஆமிக்காரன் வரணும் எனக்கு அந்த இன்னும் கண்ணுக்கு நிக்குது அந்த ஞாபகம் அந்த சட்டி தொப்பி போட்டுட்டு சட்டி தொப்பி ரவுண்ட்ஸை வந்து இப்படி ஷோல் மாதிரி இப்படி ரெண்டு பக்கம் தாண்டி கொண்டு அப்பா இப்படி சிலையில சூகேஸ் ஒரு கையில நான் அம்மாவும் முன்னுக்கு அப்ப செல் அடிக்க திருப்பி இஞ்சால இருந்து மடிக்கினா செல் இப்படி ரவுண்ட்ஸ் மாறி மாறி ஆமிக்காரனுங்களை பிடிச்சு எங்களை பிடிச்சான்னு சொல்லி எங்களை கைதாண்டிட்டான் அவன் இதுக்குள்ள வந்தான் முன்னுக்கு கொஞ்சம் ஆமிக்காரன் கொண்டு போனாங்க இல்ல இல்ல நடத்திதான் இப்ப வந்துட்டான் ரவுண்ட்ஸ் அடிக்க வாகனங்கள் நிக்கும் தானே அப்ப நாங்க டிராக்டர் பட்டி ஒன்று இருந்தது ரவுண்ட்ஸ் செல் அடிக்க எங்களை அப்பா மச்சான் 3 பேர் தான் நாங்க கடைசியா வந்தாங்க அவங்கள 3 பேர் அதுக்குள்ள இருக்க சொல்லிட்டான் டிராக்டருக்கு கீழே இருந்து கொஞ்ச நேரத்தால இப்படி கூட்டி கொண்டு போறான் வேண்டிய ஏரியா அங்கால போக பார்த்தா என்னன்னு சொல்றது செத்து ஆக்கள் கிடக்குது பொடி கடந்து போறான் நிறைய பேர் அதாவது ஆமிக்காரன் வந்து ஒரு பேக்ல தூக்கி கொண்டு போறான் அந்த ஒரு கட்டில் மாதிரி தூக்கி அது ஒரு பேக் துணி மாதிரி கட்டி பொதுமக்களா இல்ல பொதுமக்கள் நிறைய பேர் செத்து கிடைக்கினோம் தண்ணி எனக்கெல்லாம் இந்த லாத்துக்கு வருது இந்த லா தண்ணி ரெண்டு துவக்க சூட்லயும் வந்து ஆக்கள் மாறி அடிபட்டு நினைக்கிறேன் செல் விழுந்தது தானே இப்போ செல்லடி கேக்கல அவைய செல்லடி கேக்கல வந்து நானெல்லாம் பார்த்து நான் ஒரு வீட்டுக்குள்ள விழுந்துடும் வீடோ இங்கே விழுந்தாது ஸ்பீஸ் இதரையெல்லாம் செத்துருவேன் அப்போ செத்தா குடும்பமே செத்தாவைய தூக்குற ஒரு திறமில்லை தானே நான் எல்லாம் ஒரு நாள் போறேன் எங்களுக்கு பக்கத்துல இரவு விடியப்புறம் செல் விழுந்தது விடிஞ்ச அப்புறம் போறோம் அந்த தலைமுடி தோல் எல்லாம் உருகி எரிஞ்சு கொண்டு இருக்கு அப்போ அதெல்லாம் நேர பார்த்தேன் நான் செல் விழுந்தா அப்படி எரியுமா அந்த டெண்டோட விழுந்தா எரிஞ்சு போடும் அப்போ உருகி எரிஞ்சு கொண்டு இருக்குது அப்படி அப்ப கடலுக்குள்ள அலங்களை கூட்டிட்டு போறான் அப்ப முதல் நாள் இரவன் சாப்பிடல தானே சாப்பிடல போறோம் இந்த தண்ணி அப்பா என்ன தூக்குறதும் என்ன இந்த தண்ணி எங்க இருந்தது அப்பேக்காங்க நந்தி கடலுக்கால அது ஒரு அந்த என்ன சொல்ற கடல் என்று சொல்லல ஒரு கால்வாய் மாதிரி அப்ப அதுக்குள்ள போறோம் தண்ணி நிக்குது என்ன நான் சின்ன பிள்ளை தானே அப்ப எங்க அப்பாக்களுக்கே அப்பா என்ன தூக்குறது ஒரு கையில சூக்கேஸ் தூக்கி கொண்டு போறேன் எனக்கு 2 காலிலேயும் அந்த அந்த சதுப்பு நிலைமை இருந்து இதுக்குள்ள இருக்கும் முள்ளுகள் எல்லாம் கூறி 2 காலில எல்லாம் காயணும் வாழ்க்கையில மறக்காது புறம் பசிக்குது அந்த இல்ல வாட்டாவே இல்ல அப்போ எனக்கு ஒரு சும்மாயா பசிக்குது எனக்கு இன்னும் அது அதான் நான் வாழ்க்கையிலேயே மறக்கலாது அந்த கடலுக்கு இடையில கொஞ்சம் மண் போட்டு முத்த மாதிரி இருக்கு அந்த இடத்துல தண்ணி வத்தின இடத்துல வந்து இருந்துட்டேன் இருக்கு அங்கால நிறைய பேர் போய் கொண்டிருக்குது லாமி கட்டுப்பாடுக்குள்ள அதுக்குள்ளேயும் பொடி கிடக்குது பொடி ஆக்கண்ட அல்பங்கள் எல்லாம் நிறைய சாமான்கள் எல்லாமே கிடந்த மீதாக்குது அப்ப போய்க்கதான் ஒருத்தர் வந்து முந்தி சோட்டிஸ் பிஸ்கெட்னு சொல்லுவான் அதை கொடுத்து கொண்டு நிக்கிறார்
ஆமி இல்ல யாரோ ஒரு தமிழர் நல்லவர் போல இருக்குது, சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்குறாரு. சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கு பெரிய ஆக்களும் போய் அடிபட்டு வேண்டினா தான் கொண்டு வந்ததை அதுல நிக்கிறார்களும் நான் எல்லாம் போய் இப்படி போய் கை நீட்டிக்கணும்னு அவளா பாசி. பிறகு அப்படி இல்லை அவருக்கு. பிறகு அதோட வந்துதான் ஆமி கட்டுப்பாட்டுக்குள்ள போயிட்டான். அப்ப குடி ஆமி இப்ப எல்லாரையும் காப்பாத்தினாலும் இல்ல சுட்டவங்கள இல்ல அது தெரியாது, அது எனக்கு தெரியாது. ஆனா நாங்க போற கண்பட அப்படி ஒண்ணு நடக்கும், கண்பட நடக்கல எனக்கு தெரியும். நானும் சின்ன பிள்ளை. ஆனா வந்து ஆக்களோட எங்களுக்கு அப்ப கதைச்சதும் இல்ல தானே, இந்த சைகையால காட்டுவாங்க பூங்கோ பூங்கோண்டு எந்த கோண்டாலும் தெரியாது தெரியாது என்னன்னு தெரியாது. மற்றது எங்களுக்கு பயம், எங்களை சுற்றுவாங்களோண்டு. அத எந்த நம்பிக்கையில போனீங்க? அதான் அது உங்களோட அம்மா அப்பாக்கள் தான் முடிவு. அது தெரியல வேல். சரி போய் சரணடைஞ்சிருவோம் என்ற மாதிரி தான் போனது. இன்னும் ஒரு விஷயம் என்ன நடந்தான்னு சொன்னா, அந்த இடத்துல செக் பண்ணினவைகள் ஆம்பளைகள் புரியும்பா பொம்பளைகள் புரியும்பா செக் பண்ணிக்கல எல்லாட்ட உடுப்பையும் ஃபுல்லா கலட்டி செக் பண்ணி. அது நான் நேராக கண்டேன் ஆட்சி. சின்ன பிள்ளைகளை தவிர ஆமி பொம்பளைகள் எல்லாம் வந்து என்ன செஞ்ச வேண்டாம், பொம்பளைகளை ஃபுல்லா கலட்டு உடுப்பை கலட்டு அப்படி என்றெல்லாம் கலட்டி பார்த்து. சில பேர்ட்ட எங்களோட அண்டியரால் வந்தவா அவன்ட மோதிரத்தை வேண்டிட்டு விட்டவாங்க ஆமி பொம்பளைகள். அதெல்லாம் நடந்து. மற்றது தண்ணி தரையில எங்களை இடையில அந்த கடல் தாண்டி இரணப்பாலைக்கு தான் கொண்டு போனவங்க. அந்த அது மட்டும் தண்ணி குடிக்க தண்ணியும் இல்லை, சாப்பாடும் தெரியல. தண்ணி எல்லாம் என்ன செய்யறா, அந்த தேங்கி நிற்கும் தெரியுமா அந்த குட்டை, அந்த சின்ன அதுலதான் அந்த பழைய நெஸ்டோமோட்டின் எரிஞ்சு கிடக்கும், அதை எடுத்து குடிக்கிறது அப்படி. அப்புறம் அங்க போனா அப்புறம் சாப்பாடு பாசல வந்து தூக்கி தூக்கி எறிஞ்சவங்க. இதெல்லாமே வண்டியில நடக்குது. இது எல்லாமே எங்களை முகாமுக்கு கொன்ற முன்னம் அந்த இதுக்கு நடக்குது. அப்ப எங்களோட அப்பா வந்து ஒரு இரவு ஒரு பகல் ஃபுல்லா வரையில இந்த ஆமி கட்டுப்பாட்டுக்கு வந்த பிறகு நாங்க ஒரு தென்னந்தோப்பு காணிக்குள்ள இருக்கிறோம். சாப்பாடு ஆமி விடே இல்ல. அடுத்த நாள் ஒரு பகல் தான் விட்டவங்க. சாப்பாடு இல்ல, அழுக வருது. உங்களோட அம்மா மெத்து ஏன்னு சொன்னா சனத்தை இல்ல ஃபுல்லா வந்துட்டு கட்டுப்படுத்த இல்லாது. ஆமிக்காரங்களை என்ன செய்யறாங்கன்னா சாப்பாடை தூக்கி 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 எரிய வலிக்கிட்டாங்க. எரிய வலிக்கிட்ட உடனே நீங்க போய்க்க நிறைய பேர் இருக்கணும் அந்த இடத்துக்குள்ள. நாங்க போய்க்க நிறைய பேர் இருக்கணும். அடுத்த நாள் அப்ப இன்னைக்கு விரவினம் தானே பாராக்கள் எல்லாம் சொல்றோம், ஐயோ சரியான சண்டை அங்க நிறைய பேர் செத்துட்டினோம், காயங்களோட எல்லாம் பாரினோம். நாங்க தப்பிச்சு வந்துட்டோம். அதுதான் நான் மே 18 நாங்க அங்கதான் இருக்கிறோம். இரணப்பாளைகள் இருக்க மாமியோட கட்டுப்பாடுகள் இருக்கு. ஆனா சத்தம் எல்லாம் எங்களுக்கு கேக்குது. அப்ப இந்த முள்ளிவாய்க்கால் இருந்தாங்க, அததான் சொல்றேன். அந்த இயக்கத்தை கட்டுப்பாடுகள் இருந்தாங்க. இந்த கடைசி சண்டைக்கு இருந்துதான் போகலாம், திரும்பி போகலாம் ஊருக்கு. ஆமி வந்து கைப்பற்றி தான் வேலை கூட்டி கொண்டு வந்திருக்கணும்னு நினைக்கிறேன் நான். அப்ப எல்லாம் இந்த கடைசி அது தெரியல உங்களுக்கு. கடைசி மே 18 எப்படி இறந்த வேலை அவளா விரும்பு அது தெரியல. மே 18 அவளா விரும்புறந்தாண்டில அவளா காலமும் நடந்த சண்டையில இறந்து வந்தாக்கள் தான் எல்லாரும் முள்ளிவாய்க்கால் யுத்தம். நிறைய பேர் என்ற கண்ணுக்கு தெரிஞ்ச நிறைய பேர் செத்துருக்கீங்க. சரி, இப்படி எல்லாம் இருக்க. அப்புறம் எப்ப உங்களை வவுனியாக எந்த முகாமில் வந்து இருந்தீங்க? நாங்க வவுனியால ராமநாதன் முகாமில் ஃபர்ஸ்டா வந்து இருந்தாங்க. அது கொன்றவே எங்களை 3-4 நாள் ஆயிட்டு. 4 நாள் ஆயிட்டு. அங்க இருந்து 4 நாள் கொண்டு பஸ்ல ஏத்தி ஒரு தொகை இங்க இருந்து ஒரு லைனுக்கு பஸ் இருக்கு. தெரியும், நாங்கள் இங்கே இருக்கைகளை பாக்குறது உங்களோட அவ்வளவு பேர் கூட கொண்டு போயிடும். எங்களே அப்பைகளை சந்தோஷம் என்னடா 2009ஆம் ஆண்டு இந்த மே 18க்கு பிறகு வண்டியிலேருந்து ஆக்கள் வந்திருக்கணும். எங்களுக்கு ஸ்கூல் நடக்காது, எங்களுக்கு ஹாஃப் டைம் தான் ஸ்கூல் நடக்கும். அப்போ எங்களுக்கு வெளியில் ஸ்கூல் நடக்குதுன்னா சந்தோஷம். அதே மாதிரி வன்னி ஆக்கலன்றது இந்த எங்களுக்கு இந்த தெரியும் சாரத்தோட தெரியும். நம்ம அந்த முகாமில் வடிவா பார்ப்போம். ஏன்னா கம்பி சுற்றி வர கமாண்டா கம்பி அடிச்சிருக்கு நெலுக்குளத்தில். எங்கிட்ட ஸ்கூல்ல எல்லாம் வந்து முகாம் வச்சிருந்தவேல் அப்பைக்கில் வந்து கமாண்டா கம்பி அடிச்சிருப்போம். ஒரு சைனா ஃபோன் உண்டு. அப்போ தான் எங்களுக்கு அந்த ஃபோன் தெரியும். நாங்கள் ஸ்கூல் படிக்கிறப்படி இருந்தாங்க. அப்போ இந்த 6 ஸ்பீக்கர் ஃபோனை வச்சுக்கொண்டு பாட்டு கேட்டுக்கொண்டு ஃபோன் எல்லாம் முகாமுக்கு பார்க்கல. அது நீங்கள் பிறகு தான் வந்து வந்திருக்கு போல இருக்கு. ஆனா உண்மைக்கு நான் சொல்றேன், அந்த சாப்பாடு அந்த சின்ன வயசுல அந்த காசு. இப்ப இதுல சொல்லுங்க, அப்படி அங்கே வந்து எப்படி கொண்டு வேலை எங்க முதல்ல என்ன செய்த வேலை அதெல்லாம் சொல்லுங்க. அங்க இருந்து எங்களை செக் பண்ணி கொண்டு வந்து கிளிநொச்சியால பஸ்ல ஏத்தி அப்போ எல்லாம் பாக்குறோம், எல்லாம் பால் அடைஞ்ச மாதிரி இருக்குது. கிளிநொச்சியால கொண்டு வந்து அப்படி ஓமந்தியால தான் வந்துதான் ஒரு இரவு கொண்டு வந்து விட்டவே எங்களை திக்கி திசையெல்லாம் தெரியாத கொண்டு வந்து விட்டா ஒரு பெரிய காடை வெட்ட வழியா வெட்டி ஒரு டென்ட்டுக்குள்ள 2 குடும்பம் படி விட்டது. விட்டு இருந்த நாங்கள் இருந்து
ராமநாதன் முகாமில் நாங்கள் வந்து கடைசியா வந்ததால எங்களுக்கு இந்த ஆத்தங்கரையோட கடைசியா வந்த ஆக்களை வந்து அப்படி இடம் இல்லாம தான் ஒரு டென்ட்டுக்கு 2 குடும்பம் படி என்னன்னா எங்களுக்கு இடமும் இல்லை விட்டு இருந்து நாங்கள் அதுக்குள்ள இருந்து அதுக்கு பிறகுதான் இந்த நிறுவனங்கள் வந்து சாப்பாடுகள் சாமான்கள் அப்படி எல்லாம் கொண்டு வந்து தந்தது. பிஸ்கெட் எல்லாம் தூக்கி எறிய பிடிச்ச அதெல்லாம் சொன்னீங்க. ஓ அது வந்து இரண்டப்பாளையத்துல பசி சாப்பாடு கிடைக்கல எங்களுக்கு பார்சல். சரியா பசிக்குது இப்படி மஜ்ஜாலு நானும் போறோம் ஆமிக்காரன் தூக்கி தூக்கி எறிகிறான் எறிய பிஸ்கெட் இந்த போக எங்களுக்கு கிடைக்கல அழுது கொண்டெல்லாம் வந்து எனக்கு அந்த கொடூரம் அதை வாழ்க்கையில இப்ப நினைச்சாலும் இப்ப நாங்க எவ்வளவோ சாப்பிட்றோம் இன்னும் எல்லாம் செய்யறோம். ஆனா அந்த ஒரு இதை வேற இனி வாராக்களுக்கு நான் சொன்னேன் வரவே கூடாது. நான் முகாமுகளை வந்தோன்னா உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அப்படி இல்ல முதல் டைம் கொண்டு வந்து விட்டுட்டீனா உடுப்பு இல்ல ஒரே ஒரு உடுப்பு போட்ட உடுப்போட தானே வந்து நாங்கள் உடுப்பே இல்ல. அப்ப நான் சின்ன பிள்ளைண்டபடியா எங்க அம்மாக்கள் எல்லாமே என்ன செய்யணும்டா ஆத்துல குளிச்சுட்டு வெயிலுக்கு நிக்கிறது காயிற வரைக்கும் ஆத்துலயே குப்பை தெரியும் தானே எவ்வளவு பேர் குளிச்சு நம்ம டாய்லெட் எல்லாம் மிதந்து ஓ அது வேற கடற்கரையில தான் டாய்லெட் இருக்கும். மழை வேற மழை வந்தா கடல் அரிப்பு வரும் வந்தா ஆக்கள் இருக்க விட மாட்டாங்களே என்னடா இருக்கு எல்லாருமே கரையை ஒட்டி ஒட்டி இருக்க மணக்கும் அது இதுன்னு அதுக்கெல்லாம் நிறைய கஷ்டப்பட்டாங்க. ஆத்துல எல்லாம் இப்ப சட்டுக்குள்ள ஆறலாம் அதுல எல்லாம் அப்படிதான் இருந்திருப்பீங்களா? மலசல கூடங்கள் வசதி இல்லையா? இல்ல மலசல கூடம் இருந்தது எப்படி என்று சொன்னா அந்த ரப்பரால செய்த ஒரு டாய்லெட் கீழே இருந்து பார்த்தா இது தெரியும். இப்ப ஒரு 20-30 அடிச்சு வச்சிருப்பாங்க. ஓ அதுல இது தெரியும் அது ஃபுல் ஆயிரும் நிரப்ப மாட்டாங்க. மற்ற தண்ணி இல்ல அது அந்த டாய்லெட்டுக்கு போறோம்னா ஒரு 1.5 லிட்டர் கேனுக்கு தண்ணி கொண்டு போகணும். அதை போய் எங்க எடுக்கிறேன் நாங்க தண்ணி அவசரத்துக்கு கொண்டு செய்யலாம். அதோட எங்களுக்கு வந்து வந்த உடனே வயிற்றோட்டம் வருத்தம் எல்லாருக்குமே வந்தது வயிற்றோட்டம் சத்தி காய்ச்சல் எனக்கெல்லாம் நிறைய நாள் இருந்தேன். நான் எங்கட அப்பாவுக்கு அப்பவே சிங்களம் தெரியும். அப்ப அப்பா வந்து இங்க சிங்கள டாக்டர் தான் முகாமுக்கு வருவீங்க. அப்ப எங்கட அப்பா கதைச்சுக்கு என்ற சொன்ன சில பேர் எங்களுக்கு முதல்ல உண்மையாவே முகாமுக்குள்ள ஒரு பிரச்சனை இந்த கம்யூனிகேஷன். சிங்கள டாக்டர் வருவீனம் கதைக்க தெரியாது ஆமிக்காரோட கதைக்க எங்க அப்பா வந்த அப்புறம் தான் எங்களுக்கு எல்லாமே இது. ஆனா உண்டு நான் ஒன்றை மறக்க மாட்டேன் முகாமுக்குள்ள வாரம் அந்த தெரியுமா முந்தி திரிபோசாவோட வெள்ளை கலர் பாக்கெட்டுக்குள்ள சோழன்மா தருவாங்க அதை வந்து கரைச்சு போட்டது இது ஒரு நிறுவனத்தால அதை வந்து ஒரு கரைச்சு தண்ணி களி மாதிரி இருக்கும் பசியில அதையே வேண்டி சாப்பிட்டேன் நாங்க அவ்வளோ பசி. முகாம்ல எவ்வளவு ஆழம் இருந்தீங்க? நாங்கள் ஒரு 6 மாதத்துக்கிட்ட இருந்துருப்போம். 6 மாசம் இருந்து அப்புறம் அங்கால வந்து நாங்க வந்து அப்பாட இடம் சாவச்சேரி என்றபடி அப்பா சொல்லிட்டாரு நீ இந்த ஊருக்கு போயிடாது திருப்ப சண்டை வந்துடுமெண்டு பயமா இருக்கு போய் என்ன நடக்குதோ தெரியாண்டு 15 நாங்க சாவச்சேரிக்கு போறோம் 15 அந்த ஊர் இருக்கிறாக்கள் சொந்தம் அங்க இந்த இடத்த விட மெட்ராக்களை ஜாழ்ப்பாணவங்களை போறாக்களை விட்டவங்க 15 அப்படி நாங்கள் 15 சாவச்சேரிக்கு தான் போனாங்க 2010 வந்து. சரி இந்த யுத்த அனுபவங்கள்ன்றது வந்து எல்லாருக்கும் வந்து வேறுபட்டதா இருக்கும். ஆனா எல்லாருமே வந்து ஒரே இடத்துக்குள்ள தான் வந்து இருந்திருப்பேன். சில பேருக்கு குடும்பங்கள்ல நிறைய இழப்பு இருந்திருக்கும். எங்களோட அம்மா அப்பா வந்து இறந்துட்டார் யுத்தத்துக்குள்ள. ஓ அவர் முள்ளிவாய்க்காலையே இறந்துட்டார். அது சொல்லல. அவர் இறந்துட்டார். அவர் நாங்கள் என்ன செய்தீங்களா? அவரை ஒன்றும் செய்யல தாட்டுட்டு தான் வந்து நாங்கள் அது என்ன இடம்னு தெரியாது எங்களுக்கு ஒரு கடற்கரையில கொண்டே தாட்டினாங்க. அப்ப அந்த இப்ப செய்யற மாதிரி சில அந்த ரெடி ஒன்றும் செய்யலாது. அது இருந்தும் சும்மா எங்களால் ஏழுமானதுகளை செய்து படைக்கிறேன் கொண்டே அந்த தாட்டத்துக்கு மேலே வைக்க எல்லா சின்ன பிள்ளைகளும் ஓடி வந்து எடுத்து சாப்பிட்டுதுகளாம் எங்கட அப்பா சொன்னார். என்ன மூடி யோசிச்சா என்னென்ன விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருவேன். நிறைய கஷ்டப்பட்டுருக்கோம் நாங்கள் இதுல கொஞ்சம் தான் சொல்லுவோம் சில சொல்ல இல்லாத நிறைய இருக்குது. அந்த வயசுல ஒரு சின்ன பிள்ளையா இருந்ததால பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரு ஏஜ் அட்டன் பண்ண கேர்ளா இருந்தா இன்னும் நிறைய இதுகளை வந்து சோரியங்களை வந்து அனுபவிச்சிருப்பீங்க நிறைய பேர். அதான் இப்போ 83ஆம் ஆண்டு யுத்தங்கள் அதுகள் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள் பாதிக்கப்பட்டவர்கள். ஆனால் கடைசி யுத்தங்களில் வந்து வன்னி பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து பெரும்பாலும் பாதிக்கப்பட்டவர்கள். அது அந்த கொஞ்ச நாளே நான் வெளியில வந்த அப்புறம் சாவச்சேரியில படிச்சேன். நான் உங்களுக்கு இங்க வந்த உடனே படிப்பிக்க இல்லை விளையாட்டுகள் நிகழ்ச்சிகள் நிறைய சாப்பாடுகள் எல்லாம் படித்து வந்து சந்தோஷமா வச்சிருந்தது. என்னன்னா நாங்க அவ்வளவு காலம் ஒரு மன அழுத்தம் ஒரு இதுக்குதான் இருந்திருப்போம். ஒரு சந்தோஷம் சிரிச்சு அந்த வயசுல எங்கட வயசுல யோசிச்சு பாருங்க சிரிச்சு விளையாடி ஓடி திரிகிற வயசுல இப்படி அனுபவிச்சுட்டு
செய்யணும்னு சொல்லி சரியான. ஆனால் இப்போ நான் யோசிக்கிறது எங்களோட அப்பாவை தான். முள்ளிவாய்க்காலுக்கிட்ட இருக்கல எங்கள்கிட்ட உண்மையாக காசு இல்லை. அப்பா என்ன செய்வாருன்னா சர்பத் விற்போம்னு சொல்லி போவேன். அப்படி என்ன கிடைக்கிறதோ செய்யணும். என்னடா அந்த பசிக்கு என்ன ஆத்தணும். முகாமுக்குள்ள வந்து அந்த காசு வச்சிருந்தவையல் கொஞ்சம் அந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாருக்கும் வந்து இங்கே பேங்க் வசதி வந்தது. இப்போ அவையல் வந்து தங்களோட சேலரி எடுத்து செலவழிச்சவையல். அப்போ முகாமுக்குள்ள அவங்க தர சாப்பாடு தான் நாங்கள் கொஞ்ச நாள் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவைய தர சாப்பாடு பிறகு இந்த லொரியில சாமான் கொண்டு வருவாங்க. வேண்டி வீணம் எல்லாரும் வேண்டி வீணம் எல்லாம் சாப்பிடணும். நாங்க பார்த்து கொண்டு அந்த காலத்துல இப்ப நாங்கள் கூட வெளியில இருந்து பொருட்கள் நிறைய கொடுத்தோம். எங்களுக்கு போன உடனே பார்சல் சாப்பாடு தான் தந்தது. அது ஒவ்வொரு சாப்பாட்டுக்குள்ள ஒவ்வொரு மாதிரி வரும். பிறகு முகாமில் கொஞ்ச நாள் பிறகு அப்பாண்ட சகோதரங்கள் எல்லாம் வெளிநாட்டில் இருந்தவே தானே. பிறகு ஒரு மாதிரி தேடி பிடிச்சு ஆக்களோட கண்டுபிடிச்சு அதுக்கு பிறகுதான் உடுப்பும் வேண்டி தந்தது. உயிரோட இருக்கிறீங்கன்றது அவைக்கு தெரியாது. அவை எல்லாம் எடுத்து அழுதவியல் எல்லார்டையும் கேட்டு தேடி இருக்கணும். அவங்களை கண்டதோண்டா தெரியாது, யாருக்குமே தெரியாது. அப்போ முந்தி இப்படி நியூஸ்கள் போறதானே மேம், பிபிசி நியூஸ் அப்படி எல்லாம் அதுல எல்லாம் பாப்பின மேம். நாங்க இருக்கிறோம் யாருமே நினைச்சது நாங்க சேர்த்துட்டோம். என்னடா கனகால முகாமுக்க வந்து ஒரு 2-3 மாசமா தொடர்பு இல்லை. இப்போ சண்டை முடிஞ்சு மாக்கள் போன் எடுக்கல, என்ன இருக்கணுமோ உயிரோடு இருக்கணுமோ இல்லையோன்னு தெரியாது. நிறைய உறவுகளை எல்லாம் தேடி கொண்டு இருந்தார். சரி, அந்த விஷயங்களை கேட்கல எங்களுக்கே வந்து கண்கலங்குற நிலைமைக்கு வந்துடும். இது ஒரு என்ன சொல்லுங்க பாப்போம், இந்த ஒரு மாசத்துல வந்து அந்த ஒரு உணர்வு வந்து எப்பயோ நடந்த ஒரு விஷயம். கனகாலமாக நானும் வந்து அப்பப்போ ஏதாவது ஒரு ஞாபகம் வரைக்கல திடீரென்னு சொல்லுவோம். இப்போ கூட வாக்கு அந்த ஒரு தாக்கம் இருக்குன்னு தான் வந்து சொல்லணும். சில நேரங்களில் இரவுல எல்லாம் அவள் தண்டபாடில் பயப்பட்டு எழும்பி இருந்து கத்துற சந்தர்ப்பங்கள் எல்லாம் நிறைய வந்து நடக்கிறது. எனக்கு அந்த பங்கருக்கு இருந்தது முந்தி அப்படி இல்லை. எனக்கு பயம் ஒன்று இருக்கு, இருட்டுக்கேண்டா மூச்சடைக்கும். அது ஒரு பயம் மாதிரி ஏனோ தெரியல. முந்தைய ஒரே அந்த பங்கருக்குள்ளேயே இருந்திருந்தோ தெரியாது. அந்த எனக்கு அது பழகிட்டுது. இது ஒரு சின்ன அனுபவம். நான் சொன்ன மாதிரி தானே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவங்கள் இருந்திருக்கும். கயாலினின்ற அனுபவம் சின்ன பிள்ளையா இருக்கல இவ்வளோ விஷயம் தான். நான் இவ்வளோ விஷயம் ஞாபகம் வச்சிருக்கிறதே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு யோசிக்கிறேன். அதோட வந்து இந்த மே 18 அந்தண்டு நான் அந்த இடத்துல இருப்போம் தெரியல. எனக்கு ஒரு அயர் ஒன்று வந்திருக்கு. அதில் வந்து இந்த வீடியோ வந்து நாங்கள் முதலே வந்து போடுறோம். ஏன்னா மற்றது இது வந்து ஒரு இதுக்காண்டியோ அந்த இடத்துல நான் இருந்தேனா நான் அனுபவிச்சது எனக்கு ஞாபகமானதுகளை தான் சொன்னான். இன்னும் சொல்ல எனக்கு நிறைய இருக்குது, இருந்தாலும் நான் வேண்டாம் அதுகளை சொல்ல இல்லை. சொல்லுவீனம் யாரும் படாதையா நீங்க பட்டு நீங்க அப்படி யாரும் கேட்கலாம் அப்படி இல்லை. நான் இவங்க பட்டதை சொல்றேன், அதைத்தான் சொல்றேன். இப்ப நான் இப்ப எல்லாம் சொல்லுவேன், இந்த சாப்பாடு யாரும் பேஸ்ட் ஆக்கி நம்ம என்ன செய்ய எனக்கு அந்த ஞாபகம் உடனே வாரது. யாராவது சாப்பாட்டை மேல் மிச்சமா செய்யறேன் இன்றைக்குள்ள அப்ப வந்து நாங்க சாப்பாடு இல்லாம இருந்தாங்க தானே. இப்ப சின்ன பிள்ளைகளுக்கு வந்து எல்லாமே கிடைக்குது. நான் அந்த ஒரு 3ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு ஃபுல்லா நான் படிக்கவே இல்லை. 5ஆம் ஆண்டு 3rd term தான் வந்து சாவச்சேரி லேடிஸ் காலேஜ்ல படிச்சேன். அந்த ஒரு வயசுல கிடைக்க வேண்டிய ஒன்றுமே நான் அனுபவிக்கல. அது ஒரு உண்மை. நீங்கள் மட்டுமில்ல அந்த காலத்துல இருந்த எல்லாருமே எந்த வயசு பெரியாக்கள் தான் சரி படிக்காம நிறைய பேர் ஒரு சின்ன வயசுலயே இந்த பிடிச்சிட்டு போவாங்கன்ற பயத்துக்காண்டி வந்து கல்யாணம் கட்டிருந்தோம். சின்ன வயசுல கல்யாணம் கட்டினாக்கள் அது இப்ப பிரிஞ்சிருக்கணுமா அதே மாதிரி கல்யாணத்தை கட்டிட்டு யுத்தத்துல கணவன் சின்ன வயசுலயே இறந்தோம். அப்படி நிறைய பேர் சொல்ல போனா நிறைய எங்கட ஒரு பாகம் என்ன கடவுள் புண்ணியமா அந்த நாங்கள் எங்கட அம்மா அப்பா சேர்த்துட்டார். மற்றபடி நாங்க 3 பேரும் வந்து தப்பி வந்துட்டோம். அம்மா அப்பா நான் அம்மம்மா 4 பேரும். அது எங்களோட ஏதோ ஒரு செய்த புண்ணியம் கடவுள் என்று நினைச்சு கொண்டு வந்துட்டோம். மற்றபடி நிறைய சொல்லாத விஷயங்கள் இருக்கு. பிரச்சனை இல்லை பிரச்சனை அதுதான். சரி, நாங்களும் இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்றோம். இது ஒரு என்ன சொல்லலாம், காரில் போய் ஷேர் பண்ணோம் அப்படின்றத யோசிக்காதுங்க. அந்த இடத்துல இருந்து கதைக்கு ஒன்று தான் யோசித்தது. மற்ற இடங்களும் எனக்கு ஞாபகம் இல்லை உண்மைக்கும். அங்கே இருந்த நாங்கள் எப்படி இருந்தாங்கன்னு ஞாபகம் இல்லை. சரி, இதோட வீடியோ வந்து முடிக்கிறோம். பாய்.